அதில் பாலை ஊற்றி செய்தால் அம்மையில் போலிவள் விருந்தாடினார் துயில் யாவுமே தொலைந்தோடுமே நடைபாதையில் இவள் போகையில் மரம் யாவுமே குடையாகுமே. மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் இருக்காரு. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இது கேட்கணும், தமிழ்ல ஆரம்பிச்சு இப்ப 2 மூவிஸ் ஹிந்திலையும் முடிச்சிட்டீங்க, கேங்ஸ் ஆஃப் வசைப்பூர் அண்ட் ஜோக்கர். அதுல வேற கேங்ஸ் ஆஃப் வசைப்பூர் வந்து ஆல்மோஸ்ட் ஆஸ்கார் நாமினேஷன் வரைக்கும் பேர் அடிபட்டது. கண்டிப்பா அதுலதான் வருத்தம் உண்டா ஃபைனல்ல செலக்ட் ஆகலன்னு? அப்படிலாம் கிடையாது. பர்ஃபி இஸ் a beautiful film. So அதுக்கும் வந்து எனக்கு சந்தோஷம் வந்து பர்ஃபி got it. என் படம் தான் எல்லாத்தையும் ஜெயிக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. It's a nice film. Ranveer has done a phenomenal job. So best of luck. பட் உங்களோட அந்த ஹிந்தில மியூசிக் கம்போசிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க, எப்படி இருந்தது? ஆக்சுவலி செம்ம ஜாலியா இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஹிந்தி வந்து அந்த அளவுக்கு ஃப்ளூயண்டா வராது. சோ அவங்க எல்லாம் ஹிந்தில பேசுவாங்க, நான் வந்து இங்கிலீஷ்லயே பதில் சொல்லிட்டு இருப்பேன். நீங்க பேசுறீங்க இந்த பானிபூரி சாயே அவ்வளவுதான். அவ்வளவு கூட தெரியும், சாயே கூட தெரியாது. ஆனா நான் எழுத படிக்க தெரியும், 3rd language ஹிந்தி தான் எனக்கு. ஆமா அதெல்லாம் தெரியும், ஆனா புரியாது. அவ எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஸ்கூல்லாம் மக படிச்சுதான் வந்து பாஸ் பண்ண. அந்த மியூசிக் கம்போசிங் அதை தவிர்த்து இங்க ஒர்க் பண்றதுக்கும் பாலிவுட்ல ஒர்க் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? பாலிவுட்ல என்னன்னா உங்களுக்கு இன்னும் டைம் நிறைய கொடுப்பாங்க. அதாவது இப்போ இங்க வந்து ஒரு 2 monthsல முடிக்கிறது அங்க 4 months எடுத்துப்பாங்க. So they take a lot of time to finish. வசைப்பூர் மாத்திரம் எனக்கு 6 months கொடுத்தாங்க ரீரெக்கார்டிங் பண்றதுக்கு. So we have a lot of time in post production. தமிழ்ல எப்படி 6 நாள்ல கேட்பாங்க? 8 நாள்ல தான் முடிச்சிருக்காங்க. எந்த படம்? பொலாரம் வந்து 8 daysல முடிச்சேன். ஆனாலும் உங்களுக்கு தெரியாது, நானும் டைரக்டரும் அதுல வந்து பெஸ்ட் தான் கொடுத்துருவோம். பட் அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும் எப்பவுமே ஃபிலிம் முடிக்கும்போது. இன்ஃபேக்ட் தாண்டவம் கூட 10 daysல முடிச்சோம். ஓகே, தாண்டவமோட ஆர்ஆர் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தெய்வ திருமகளில தியேட்டர் உள்ள போனதுல இருந்து வெளியே வரணும், ஒரு 10 லிட்டர் தண்ணீர் வெளியே வந்துச்சு. அதுல பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப முக்கியமான காரணம். தாண்டவம் படத்துல பொறுத்த அந்த ஆண்ட சவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்களாமே, அதெல்லாம் இப்படி நீங்க பண்ணதா இல்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அது ஒன்று வச்சிருப்பாராமே ஒருத்தர் பாருங்கள, அது என்னது? இன்னைக்கு என்னென்ன சொல்றீங்க? அப்படின்ற ஒரு சவுண்ட் டக்கு வாயிலாக சொல்லுவாங்க. அது வந்து அந்த பிளைண்ட் வந்து அவங்க அதை பண்ணி எக்கோலொகேஷன்ல வந்து அந்த உண்மையா இருக்குது. கிருஷ்ணுடைய இது அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க் இது. சோ அது வந்து அது நாங்க எப்படி பண்ண முடியும்? அதை விக்ரமே பண்ணிருக்காரு, எல்லாரும் பண்ணிருக்காங்க. டக்குலாம் நான் கொடுக்கல. சோ அந்த சாங்ஸ் பத்தி சொல்லுங்க, தாண்டவ மூவி சாங்ஸ். தாண்டவம் என்னன்னா 25th ஃபிலிம் அகைன். சோ GV25 தான் அந்த ஃபிலிமுடைய ஆடியோல இருந்து ஃபுல்லா ப்ரோமோட் பண்ணோம். அண்ட் பெஸ்டா கொடுக்கணும், ஏன்னா எல்லாரும் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் வெரைட்டியா இருக்கும் அந்த ஆல்பமே பாத்தீங்கன்னா. பட் நான் என்ன தாண்டவம் ஆரம்பிக்கும் போது என்ன பிளான் பண்ணேன்னா, இது வந்து ஒரு கிளாசிக்கா இருக்கணும் அந்த ஆல்பம். ஒரு 10 years கழிச்சு திருப்பி இந்த ஆல்பம் எடுத்து கேட்டாலும் இட் ஷுட் பி வெரி ஃப்ரெஷ். அதே மாதிரி எப்ப வேணா கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும், ஒரு எபிக் குவாலிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒர்க் பண்ணிருந்தேன். ஸோ நல்ல கிளாஸியான சாங்ஸா இருக்கும் அந்த ஆல்பம் ஃபுல்லா. ஏன்னா விஜய் எப்பவுமே கிளாஸியா தான் வாங்குவாரு சாங்ஸ், அந்த மாதிரி வீக்கெட். அதிகாலை சாங் பத்தி சொல்லுங்க, அடுத்து அந்த பாடல் தான் கேட்க போறோம். அதிகாலை வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிட் சாங். அது ஆனா அவ்வளவு அழகா இருக்கும். சின்ன சாங். அது வந்து டெல்லியில நடக்கும் லைவ். என்ன சொல்றது, ஜஸ்ட் ஸ்டார்டட் ஃபார் விக்ரம் அண்ட் அனுஷ்கா. அங்க இருந்து ஒரு நல்ல ஒரு ஜேர்னியா இருக்கும். இட்ஸ் பியூட்டிஃபுல் மான்டாஜ் சாங் அது. அண்ட் த லைன்ஸ் ஆர் சோ டேம் நைஸ். எனக்கு முத்துக்குமாரோடைய லிரிக்ஸ்ல வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இது, அதிகாலை பூக்கள் உன்னை பார்க்க ஏங்கும், அந்தி மாலை மேகம் உன்னை பார்த்தே தூங்கும், உன் கண்கள் தானே விண்மீன்கள் தேடும், உன்னோடு வாழ்ந்தால் வரம் அல்லவா அப்படின்னு சூப்பரா எழுதியிருப்பாரு. பாடி இருக்கலாம்ல, சொன்னதே சொன்னீங்க, அப்படியே பாடி காட்டிருக்கீங்கல்ல. சரி, கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் பாடி காமிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி சரி ஓகே பாடுறேன். அதிகாலை பூக்கள் உன்னை பார்க்க ஏங்கும், அந்தி மாலை மேகம் உன்னை பார்த்து தூங்கும், உன் கண்கள் தானே விண்மீன்கள் தேடும், உன்னோடு வாழ்ந்தால் வரமல்லவா கனவுகள் தருகிறாய், கவிதைகள் தருகிறாய் உயிரிலே. ஆல்பம்ல எல்லா சாங்ஸுமே பியூட்டிஃபுல்லா இருக்கு. அடுத்து வந்து உயிரின் உயிரை வந்துட்டு இருக்கு, அந்த பாடல் பத்தி சொல்லுங்க. என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல this song coming in the movie? This is the last song in the film. Oh. So full பயங்கர
செலவு பண்ணி எடுத்த ஒரு சாங் அது. லண்டன்ல வந்து டோவர் அப்படின்னு வந்து ஒரு கிளிப்ஸ் இருக்குது. அங்க வந்து என்னன்னா சன்லைட் வரும்போது அந்த ஃபுல் கிளிப்ஸே பாத்தீங்கன்னா ஒரு yellow கலர் ஃபீல் ஆயிடும். அது வந்து உங்களுக்கு வேர்ல்ட்ல ஆமா. சோ ஆக்சுவலி ஃபுல் பியூர் ஒயிட்டான மவுண்டன்ஸ் அது கிளிப்ஸ் அது. அது வந்து அந்த சன்லைட் வரும்போது வந்து அதோட கோல்டன் ஃபீல்ல இருக்கும். சோ அது அங்க போய் எடுத்திருக்காங்க. அது இல்லாம சாண்ட் ஆர்ட் ஃபுல்லா சாப்பர்ஸ்ல எடுத்திருக்கோம். சோ உங்க சாப்பர்ல இருந்து பாக்கும்போது அங்க ஃபுல் சாண்ட் ஆர்ட்ல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ என்ன சொல்றது செலவு பண்ணி எடுத்த சாங். கம்போசிங் அப்பவே உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி தான் இருக்க போகுது, சோ அந்த அளவுக்கு கிராண்டா இருக்கணும் அப்படி தெரியாதுங்க. ஆக்சுவலி நான் வந்து சும்மா அப்படியே ஒரு கசல் ஃபீல்ல பண்ணலாம் சாங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு கேட்டு விஜய் காட் செமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இவ்ளோ ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணாரு. விஜய் வந்து என்ன சொன்னாரு உங்ககிட்ட இந்த சாங் வந்து எந்த மாதிரி வரணும்னு என்ன கேட்டாரு? லாஸ்ட் சிச்சுவேஷன். சோ லைக் இந்த சாங் வந்து ரொம்ப ஒரு வைட்டலான சாங் அது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸ்கிரிப்ட்ல. சோ இட் ஹஸ் டு பி வெரி ரொமான்டிக் அப்படின்னு ஒண்ணு டிசைட் பண்ணோம். அது கேக்கும்போது ஒரு பழைய ஃபீல் போயிடுது, ராஜா ராணி காலத்து ஃபீல் வந்து. அது ஏன்னா அதான் ஒரு கசல் மாதிரி இருக்கணும்ன்றதுனால உங்களுக்கு அந்த பீரியட் ஃபீல் மேபி உங்களுக்கு வரலாம். பட் நான் வந்து ஒரு கிளாசிக்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த சாங் ஒரு எபிக் சாங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணோம். அதனால வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். ஓகே. அண்ட் இது வந்து சைந்தவி பாடி இருக்காங்க. நீங்க முன்னாடி கூட ஒரு தடவை சொல்லிருந்தீங்க அவங்க கிட்ட நீங்க அந்த சாங்ஸ் வந்து கேப்பீங்க, இது எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகும் எல்லாம் கேப்பீங்க. சோ இந்த டியூன் வந்து அவங்க கேட்ட உடனே என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு வந்து ஒழுங்கா பாடணும்ன்ற பயமே அவங்களுக்கு பாதி நேரம் இருந்திருக்கும் அவங்களுக்கு. இந்த போட்டு காமிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு வரும்போது தெரியாது, லிரிக்ஸ் கொடுத்துருவோம் நீங்க போய் பாடுங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவோம். அவங்க பாடும்போதே நர்வஸா பாடிருந்தாங்க. அதுக்கப்புறம் then it came out really well. She's done a very nice job. நீங்க எப்படி திட்டுவீங்களா சிங்கர்ஸ் பாடும்போது? ஏதாவது எங்க ஒழுங்கா வரலனா? திட்ட மாட்டேங்க, இம்சை பண்ணா திட்டுவேன். ஏதாவது சூத்தமா சொன்னாருன்னு நினைக்கிறேன். சோ இந்த 25 படத்துல ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த படம் எது? ரொம்ப அப்படி ஜாலியா பண்ண படம் எது? நிறைய படங்கள் சேலஞ்சிங்கா இருக்கு. லைக் ரொம்ப சேலஞ்சிங் அப்படின்னா ஆயிரத்தில் ஒருவன், ஓகே, ஆடுகளம், மதராசப்பட்டினம், ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான பிலிம். ஏன்னா ஒரு கன்ஸ்டன்ட் இருக்கும், அதாவது பீரியட்னு ஒண்ணு இருக்கும். இல்லனா வந்து இப்ப மதுரைனா அந்த பேக்ட்ராப் குள்ள சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆயிரத்தில் ஒருவன் பாத்தீங்கன்னா ஃபேண்டசி, அட்வென்ச்சர் ஃபேண்டசி, அந்த மாதிரி ஜானர். சூப்பர் ஸ்டார் படம் வேற ஆப்வியஸ்லி. ஆமா, அதுவும் வந்து பெரிய சேலஞ்ச் தான். டெஃபினெட்லி. ஆயிரத்தில் ஒன்று ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. ஏன்னா 12th century அந்த மியூசிக் வந்து அந்த ராஜான்ற போது அவருடைய அந்த சோழ நாட்டு இசை அதெல்லாம் வந்து எடுத்துட்டு வரணும். ஏன்னா இந்த பழைய காலத்து பாடல்களுக்கு வந்து ரெஃபரன்ஸே கிடையாது. 12th centuryல என்ன மியூசிக் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. புக்ஸ் படிச்சா அதுல என்ன இருந்ததுன்றது அந்த லிட்டரரியா என்ன இருக்குதோ அதுதான் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ். சோ அந்த என்ன சொல்றது, அந்த டைம்ல இருந்த புக்ஸ்ல இருந்து இலக்கிய பாடல்கள் அந்த மாதிரி ஃபீல்லாம் எடுத்து பண்ணோம். அது எப்படி உங்களுக்குனே அந்த மாதிரி மூவிஸ் தேடி வந்து கொடுக்குறாங்க? அதாவது ஒரு ஜெனரலா ஒரு ஜாலியா ஒரு ரொமான்டிக் படம் இல்லாம எல்லாமே ஒரு டிஃபரெண்டான சப்ஜெக்டாவே வந்து ஒண்ணு டிஃபரெண்டா கொடுக்குறாங்க, இல்ல பழைய காலத்து பீரியட் ஃபிலிம் கொடுத்துறாங்க. அது இவ்வளவு சின்ன வயசுல எப்படி நீங்க இந்த இதெல்லாம் நீங்களே சொன்னீங்களே, ஏன்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் இல்லன்னு. சோ அதுக்கு எப்படி நீங்க அந்த ஹோம்வொர்க் எல்லாம் எப்படி பண்றீங்க? அந்த ஸ்கிரிப்ட் அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு வந்து அந்த டைம்ல அவங்க சொல்லும்போது என்ன மைண்ட்ல வருதோ அதுதான் வந்து ரெஃபரன்ஸ். பட் வி கலெக்டட் அந்த பழைய காலத்து அந்த சங்க இலக்கியங்கள் அந்த மாதிரி நிறைய வந்து நாங்க வந்து கலெக்ட் பண்ணி எப்படி டியூன் பண்ணிருப்பாங்க. தியாகராஜர் கீர்த்தனைகள் அதான் கடைசியா இருந்த ரெஃபரன்ஸ். ஒரு 14th 16th centuryல வந்து இருந்ததுதான் தியாகராஜருடைய அந்த பாடல்கள். சோ அதுதான் வந்து ரெஃபரன்ஸ். அதுதான் கொஞ்சம் நியரர் டு அந்த டைம் பீரியட். சோ அதை எடுத்து வரணும்னா we had the only reference. அந்த மாதிரி தான் வர்க் பண்ணோம். இதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஸோட எல்லாம் நீங்க மீட் பண்ணி பேசுனீங்களா இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் பண்ணும்போது? ஏதாவது அது சம்பந்தமா? இல்ல அப்படி மீட் பண்ணல. பட் செல்வால நிறைய பேர் மீட் பண்ணியிருந்தாரு. சோ அவருடைய ரெஃபரன்சஸ் எனக்கு கொடுத்தாரு, அவருடைய மெட்டீரியல்ஸ் எனக்கு கொடுத்தாரு. அதை வச்சு நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஒரு பாதி கதவு சாங் அடுத்து வரப்போகுது, அந்த சொல்லுங்க. ஒரு பாதி வந்து இட்ஸ் a beautiful poetry. 20 வருஷம் முன்னாடி நாமத்துக்குமார் எழுதி வச்ச போயட்ரியை வந்து உயிர் கொடுத்து தட்டி எழுப்பி தூசி தட்டி சாங் ஆக்கியிருக்கோம். ஒரு கவிதையா? ஆமா, எப்போ எழுதின கவிதை. அது ஒரு நாள் சொல்லியிருந்தாரு மதராஸ்பட்டினம். அப்போ ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு பாதி கதவுன்னு அப்போ வந்து வைக்க முடியல எங்களால. அப்புறம் விட்டோம். அப்புறம் தெய்வ திருமகள் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபிளைட்ல ஏதோ நானும் விஜயும் அவர் சக்சஸ் ஃபங்க்ஷன் போயிருந்தோம் ஹைதராபாத்க்கு. போயிட்டு இருக்கும்போது விஜய் சொன்னாரு, அந்த போயம் ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, அது செம்ம, அது எங்க யூஸ் பண்ணலாமா அடுத்த படத்துல அப்படின்னாரு. நான் சொன்னேன், சரி நான் அதுக்கு ஒரு டியூன் அப்ப பண்ணேன்.
நீ சும்மா கேளு அப்படின்னு சொல்லிட்டு பாடி காமிச்சேன். ஏய் சூப்பர்யா, இதை வச்சுக்கலாம் அப்படின்னாரு. அப்படியே வந்து ஃபிளைட்லயே லாக் பண்ணுவோம் அந்த டியூனை. அப்படியே வந்து ப்ரொசீட் பண்ணிட்டோம். அது ஒரு வித்தியாசமான கற்பனை, இது வரைக்கும் கேட்டது இல்லையா? நீ பாதி நான் பாதி எல்லாம் ஜெயசுதாஸ் சார் காலத்துல கேக்குறோம். ஆனா கதவு பாதி மூடுறது, திறந்திருந்தோம், காற்று வீச காத்திருந்தோம், அந்த இதெல்லாம் அது முன்னாடி எழுதி வச்சிருந்தாரா இல்ல உங்க டியூனுக்கு ஏத்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஏதாவது மாத்தி போட்டீங்களா? இல்ல, பாதி வந்து அவர் எழுதியிருந்தாரு, இன்னொரு பாதி வந்து பாதி எழுதி இருந்தாரு, இது பாதி போட்டீங்க. அந்த ஹை நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி, அந்த லைன்ல வந்து டியூனுக்கு எழுதினாரு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஃபுல்லா லிரிக் வந்து டியூன் பண்ணுவோம். சோ மிஸ் என்ன சொல்றது, ஒரு பாதி தான் அதுவும். இதை எப்படி ஷூட் பண்ணாரு விஜய் சார்? வித்தியாசமான கதவு எல்லாம் அங்க நிறுத்தி வச்சிருந்தாரு. சத்தியமா கதவு வச்சுதான் இருக்காரு. சும்மா ஆனா என்னன்னா தாஜ்மஹாலுடைய கதவெல்லாம் இருக்கும் அதுல. ஓகே. எல்லா டோர்ஸ், ஒரு கார் டோரு, ஒரு பல டோர்ஸ்குள்ள வந்து ஷூட் பண்ணிருக்காரு. ஓகே. உங்க கூட நாங்க எப்ப இன்டராக்ட் பண்ணாலும் அந்த திமிரு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். ஒரு நிமிஷம் பயந்துட்டாங்க, கூட எப்ப இன்டராக்ட் பண்ணாலும் நீங்க திமிரா பேசுறீங்க அந்த மாதிரி இருந்தது கேட்கும் போது. அது நல்லா தானே பேசிட்டோம், என்ன என்ன கருப்பாயிட்டாங்க தெரியல. இல்ல அதான் அந்த இது இருக்கு, அது ரொம்ப டவுன் டு எர்த்தா ஜாலியா பேசுவீங்க. அது எப்படி உங்களுக்கு அந்த ஹெட் வெயிட் வந்து எப்படி வராம இருக்கு? யாராவது கூட இருக்கிறவங்க உங்களை அப்படியே கீழே வச்சிருக்காங்களா? இல்ல கிடையாதுங்க. இந்த ரஜினி சார், அப்புறம் வந்து ரஹ்மான் சார், இவங்க எல்லாம் பார்த்து கத்துக்க வேண்டியதுதான். அவங்க எல்லாம் என்ன ஹைட்ஸ்ல இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவ்வளவு ஹம்பிளா இருப்பாங்க. ரஜினி சார் தான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். என்ன அதுதான் பதில் அப்படிதான் சொல்லுவாங்க. இருந்தாலும் இப்ப சில கூட இருக்கும்போது தூக்கி விடுவாங்கல்ல, நீ பெரிய இதுடா அந்த மாதிரி எல்லாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இம்சங்க. அவங்க வந்து கூடவே வந்து இருக்கும்போது அந்த என்ன மச்சான் இதே நீ வாரீங்க அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து இந்த நீ சூப்பர் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சரியில்லையே இது சரியில்லையே. இந்த ஃப்ரெண்ட்ஸ் திரையுலக நண்பர்களா இல்ல அதுக்கு முன்னாடி? இல்ல எல்லாம் கிளாஸ்மேட்ஸ் எனக்கு. எங்களுக்கு வந்து அந்த இதுவே இருக்கு. நான் ஒர்க் பண்றது மோஸ்ட்லி என்னோட கிளாஸ்மேட்ஸோட. அதனால இந்த வந்து நீங்க கலக்கிட்டீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நாங்க ஜாலியா ஒரு டீம் ஒர்க்கா பண்ணுவோம். சோ எதுவா இருந்தாலும் அவங்களும் வந்து அதுல வந்து பங்கு கேட்டுருவாங்க. ஆமா நாங்கெல்லாம் பண்ணா நல்லா தானே வரும், அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிப்பாங்க. நான் வந்து இல்ல நம்ம நல்லா பண்ணலாம். அவங்களாம் ரொம்ப சுப்பீரியரா ஃபீல் பண்ணிப்பாங்க. அப்ப நீங்க டவுன் டு எர்த்தா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவங்க அப்படின்னு சொல்லலாமா? என்னோட ஏஜ் குரூப் ஃப்ரெண்ட்ஸ், we believe in team work. சோ நான் வந்து எல்லா கிரெடிட்டையும் நான் எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டேன். இப்ப சிங்கர் பாடினா அவங்க வந்து எல்லா அவார்டும் வின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். இல்லைன்னா வந்து என்னோட டீம் அப்படிதான். I believe in team work. இன்னைக்கு இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் அப்படிதான் நினைக்கிறேன். I think they all believe in team work. Hi behind woods viewers, this is RJ Ofi here. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பிக் எஃப்எம் ஓட பர்த்டே செலிப்ரேஷன். 6 இயர்ஸ் முடிச்சு 7வது ஆண்டுல கால் எடுத்து வச்சிருக்கோம். அண்ட் நம்ம கூட the one and only ஜிவி பிரகாஷ் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணாரு. ஹாய் ஜிவி. ஹாய் ஓஃபி. எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் பத்தி சொல்லுங்க. அது என்ன, நீங்க ராக்கிங் செலிப்ரேஷன், ராக்கிங் பீப்புள், ராக்கிங் எஃப்எம். So congrats to Big FM, 6th year முடிஞ்சு 7th year காலடி வைக்கிறீங்க. Best of luck, keep rocking and wishing all success to Big FM. எங்களுக்கு வந்து ஜிவி பிரகாஷ் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படமும் 2006ல தான் வந்தது. நாங்க அந்த வருஷம் தான் லான்ச் பண்ணோம். சார் அங்கேருந்து 25 வயசுல 25 மூவிஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. இட்ஸ் a fantastic achievement. என்ன சொல்றேன், ஐ அம் ஜஸ்ட் ஹாப்பி. என்னன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இவ்வளவு வந்து பீப்புளுக்கு பிடிச்சி தே லைக் த சாங்ஸ் அண்ட் தேர் இஸ் லாட் ஆஃப் ஃபாலோவிங். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் நல்ல பாடல்கள் கொடுத்துட்டே இருக்கணும்னு கண்டிப்பா என்னுடைய பெஸ்ட் நான் செய்வேன், ட்ரை பண்றேன். தாண்டவம் மூவில நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஒரு நீங்க எதுவுமே எக்ஸ்பெக்டே பண்ண வேணாம். அதாவது வேற மாதிரி ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஆன் தி சீட், எட்ஜ் ஆஃப் தி சீட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு த்ரில்லர். அது இட் பி a striking film. Thank you so much. மிஸ் பண்ணாம பாருங்க தாண்டவம்.